அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தஞ்சைக்கு போயிருக்கு இந்த நஞ்சு, விஜயன்ற நஞ்சு. சங்கீதா அவர்களுடைய இந்த விவகாரம் வெளியே வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து தடவையாக பேசியிருக்கு இந்த நஞ்சு. நம்ம வழக்கமாக பார்க்குற அதே பாணியில் விஜய் எப்பவும் வெளியே வந்து பேசுகிறப்ப என்ன பண்ணுவோம், காணொலியில் விஜய் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றதெல்லாம் பார்த்து விஜயை கிழிச்சு தொங்க விடுவோம். ரெண்டாவது காணொலியில் தற்குறிகளை போட்டு பொழப்போம். அதே மாதிரி தான் இந்த தடவையும் நம்ம பண்ண போகிறோம். இந்த காணொலியில் விஜயை சுக்குநூறா நார்னாரா கிளின்னு கிழிச்சு தொங்க விட போகிறோம் மக்களை. ஏன்னா மென்டால் மாதிரி பேசி வச்சிருக்கான், மென்டால் பாய். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நிறைய விஷயம் இருக்கு வீடியோக்குள்ள, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சைக்கோவை பத்தி பேசி பேசி சைக்கோத்தனங்கள்லாம் நமக்கும் ஒட்டிக்கிச்சு. சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன், உண்மை அது இல்ல. வளவள கொலன்னு பேசாம காணொலிக்குள்ள போயிடலாம். ஐயோ எதுக்கு இவனை பேசி பேசி கிரிஞ்சு ஒட்டிக்குதுங்க, கிரிஞ்சு. நான் போன மீட்டிங்கில் வேலூரில் பேசும்போது சொல்லியிருந்தேன், தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே பிரதிநிதியாக, உண்மையான ஒரு பிரதிநிதியாக நாம் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் அப்படி நான் சொன்னேன். அப்புறம் அந்த தேர்தல் பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு வர்சஸ் ஸ்டாலின் சார், அதாவது விஜய் வர்சஸ் ஸ்டாலின் சார், அதையும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன். இது தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல், இதை ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உடனே விஜய் பாஜகவுக்காக பேசுகிறாரு அப்படின்லாம் திருச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க யூடியூப் சேனல்ஸில் இவர் பேசுகிறத எடுத்து போட்டு நம்மலாம் பேசுகிறோம் பாருங்க, இதை தான் புலம்பிக்கிட்டு இருக்காப்புல. இப்படிலாம் திருச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சி பேசினாங்களாம், என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டின்றீங்க என்ன சார், புரியல சார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்ததை நம்மளாம் திருச்சி பேசணுமா? பைத்தியக்கார பண்ணாட, இவன் என்ன பேசுனான்னு இவனுக்கே மறந்து போச்சு மக்களே. யூடியூப் சேனலில் நம்மளாம் இருந்து பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கள. குரல் சேனலில் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் சேனல்ஸுக்குள்ளே தான் குடியிருக்கார், நெஞ்சிலெல்லாம் குடியில்ல, குரல் சேனலுக்குள்ளே குடியிருக்காப்புல. ஆரம்பமே ஒப்பாரி தான். என்ன இப்படி பேசுகிறாங்க, நான் அப்படி திருச்சி பேசிட்டாங்க, சிரிச்சு பேசிட்டாங்க, என்ன ட்ரோல் பண்ணுறேன், ஏன்டா இப்படி வளர்ற, ஏன்டா இப்படி கடந்து அழுவுற? தமிழ்நாட்டை காப்பாற்றுறது திமுக தான். ஆமாடா, இன்னும் வேற யாரு காப்பாத்துறது? தமிழ்நாட்டை பிழைக்க வைக்கிறது திமுக தான், இதெல்லாமே பண்ணுறது திமுக தான், ஸ்டாலின் சார் தான். இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது பாஸ். பின்ன நீயும் உங்க ஒப்பனும் வந்தா தமிழ்நாட்டை காப்பாத்துறீங்க. பாஜகவை எதிர்க்கிறது யாரு? திராணியோட முதுகெலும்போட எதிர்க்கிறது யாரு? பாஜகன்ற பேரை கூட உச்சரிக்கிறதுக்கு தைரியம் இல்லாத திராணியற்ற நீ முதலமைச்சரை நீ பேசுறியா? தமிழ்நாட்டை உருவாக்குனது திமுக தான், தமிழ்நாட்டை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது திமுக தான். ஒன்றிய அரசு கிட்ட, பாஜக கிட்ட, இந்த மாதிரிப்பட்ட பாசிச சக்திகள் கிட்ட தமிழ்நாட்டை அடகு வைக்காம இன்னைக்கு வரைக்கும் நெஞ்சுரத்தோட எதிர்த்து தில்லா நிற்கக்கூடியது திமுக மட்டும்தான். இல்லையா? பின்ன நீயும் உங்க ஒப்பனமா தமிழ்நாட்டை நீங்க வளர்த்தெடுத்தீங்க. இப்படிலாம் நாங்க கேட்போமா மாட்டோமா? நாங்க இன்னும் சில வார்த்தைகள் யூஸ் பண்ணி கேட்போம், அது நல்லா இருக்காது, அது பிறகு பார்த்துக்கோங்க. அநாகரிகமா போயிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டை திமுகவை காப்பாத்திச்சுன்னா அமடா மயிறு. அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்சு தலைவர் கலைஞர் அவர்கள், இன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் திமுக தான் தமிழ்நாட்டை தலைநிமிர வச்சுது. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டினதுல இருந்து எல்லாமே திமுக தாண்டா. ஆமாடா, தமிழ்நாட்டை தலைகுனிய விடாமல் தமிழ்நாட்டை நிமிர்ந்து நிற்க வைத்து தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் எல்லாருக்குமே அங்கீகாரம் கொடுத்து எல்லாரையுமே வாழ வச்சு எல்லாரையும் தலை நிமிர்ந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது திமுக மட்டும்தான்டா. நீயும் உங்க ஒப்பனும் கிடையாது. சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. சின்ன பசங்க மட்டும்தான்டா சொல்லுவாங்க டுபாக்கூரு. சின்ன குழந்தைங்க கிட்ட போயிட்டு நீ என்ன சொன்னாலும் அது சின்ன குழந்தைங்க சொல்லும் தான். சின்ன குழந்தைங்க கையில ஓட்டு கொடுத்துடலாமா? சின்ன குழந்தைங்களுக்கு அரசியல் தெரியுமா?
சின்ன குழந்தைங்களுக்கு தமிழ்நாட்டுடைய சூழல், தமிழ்நாட்டுடைய வரலாறு எல்லாம் தெரியுமா? சின்ன குழந்தைங்க கையில வந்து ஓட்டு உரிமையை கொடுத்துடலாம்னு சொல்றியா? அப்போ திமுக தீய சக்தின்னு ஒரு குழந்தை கிட்ட சொல்லுன்னு சொல்லி கொடுத்தா அது சொல்லதான் செய்யும். அதுக்காக அதை வந்து நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க முடியுமா? சின்ன பசங்க மட்டும் தான்டா சொல்லுவாங்க. ஏன்னா உன் தொண்டர்கள், உன் ரசிகர்கள் எல்லாம் சின்ன பசங்க தான்டா, எல்லாம் 18 வயசுக்கு கீழே தான் இருக்கானுங்கடா. கிரிக்கெட்லயும் விசில போடுறது தமிழ்நாடு தான். சிஎஸ்கே வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிக்கே தான். வரப்போற எலெக்ஷன்லயும் இந்த விசில போட தான் போறோம். இந்த விசில ஒட்டு மொத்தமா ஒழிக்கிற ஊழியில் அந்த நாய் விசில் நாயா இந்த விசில வந்து ஒழிச்சு கட்டணும். இவனுங்களுக்கு போடல இந்த விசில் மொத்தமா நொறுகணும். எவன்டா இப்படிலாம் எழுதி கொடுக்கறது? பைத்தியக்காரன் பேசுற மாதிரியாட்டம். பைத்தியக்காரன் பேசுற மாதிரி வந்து பேசிக்கிட்டு போறான். எழுதிருக்கிறதானே அவனால பேச முடியும். அவனுக்கு சொந்தமா ஏதாவது தெரியுமா? தமிழ்நாடு தான் கிரிக்கெட் சிஎஸ்கே விசில் போடுறாங்க, அதே மாதிரி தான் எலக்ஷன் விசில். பைத்தியக்கார மாதிரி இருக்கட. இதெல்லாம் அனைத்தும் உடைஞ்சி நொறுக்கும், டிவிக்கே அடிச்சு நொறுக்கும். எல்லாத்தையும் டிவிக்கே அடிச்சு தான் நொறுக்குது. எதை தான் அவனுக்கு உருப்படி வச்சிருக்காங்க? மாநாடு போட்டா மாநாட்டில் இருக்க சேர் அடிச்சு நொறுக்குறானுங்க. இப்போ கூட இந்த கூட்டம் போட்டிருக்கானுங்க. அதில் அந்த தடுப்புக்கு இந்த கம்பியெல்லாம் வச்சிருப்பாங்க. தடுப்பு கம்பியெல்லாம் உடச்சி நொறுக்கி தூக்கி எரிஞ்சு துவம்சம் பண்ணிட்டு போறானுங்க. அதெல்லாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் அடிச்சு நொறுக்கும், அட புடிங்கிரும், நட்ட கால்டிரும். நம்ம தான் பக்கா மாஸ். மாசு மயிரை புடிங்கிச்சு. அவனுக்கு இந்த மாசுன்னு தான் தெரியறான். மென்டல். எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் நடுவுல வேற யாராலையும் உள்ள நுழையவே முடியாது. ஆரம்பிச்சிட்டான் இந்த இது எமோஷனல் இது. எனக்கு மக்களுக்கும் நடுவில் யாரும் வர முடியாது, ஓட்டு போடுவீங்கல்ல, ஆரம்பிச்சிட்டான் பாருங்க அந்த இதை, ட்ராமாவை. இது ஒரு அம்மா பையன் உறவு, அப்பா புள்ள உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு. அப்பா பிள்ளை உறவா? முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளையும் ஒழுங்கா கவனிக்க வக்கு இல்லாம, துப்பு இல்லாம, அதுல ஒரு குழந்தை வந்து பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கு, ஒரு குழந்தை என்னன்னா அசோக் நகர்ல வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கு. இந்த லட்சண மசல நீ இருந்துக்கிட்டு அப்பா பிள்ளை உறவா? உன்னைய தேடி உன் பின்னாடி ஓடி வந்தானுங்களே. இன்னைக்கு கூடங்க இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இடிச்சு வாரி விழுந்து ஒரு பையன் ஐசியூல அட்மிட் ஆகி அவனோட நிலைமை வந்து கவலை கிடம்னு சொல்லி அவங்க அப்பாலாம் வந்து அழுதுகிட்டு போறாரு. உன் பின்னாடி ஓடி வந்தவன் விழுந்தப்போ நீ ஏன்டா நிக்கல? அப்பா பிள்ளை உறவு தானே, நீ நின்றுக்க வேண்டியதானே, உன்னே தானே பார்க்கணும்னு ஓடி வந்தானுங்க. அதை பத்தி நம்ம அடுத்த காணொலியில் அதை தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். அதானே அவன் பெத்த பிள்ளையவே கண்டுக்காதவன், ஊரான் விட்டு பிள்ளை மேலே அக்கறை இருக்கும். ஊரான் விட்டு பிள்ளை என்ன ஆனா இவனுக்கு என்ன வாயில இப்படி வந்து வடை சுடுறது? அப்பா புள்ள உறவு, அண்ணன் தங்கச்சி. ஆமா, தங்கச்சிகளை எல்லாம் பார்த்தோம். நாங்க பொண்டாட்டியா கூட இருந்துக்கிறோம்னு சொன்ன தங்கச்சிகளை எல்லாம் நல்லா பார்த்தோம். இது சும்மா ஒரு எலெக்ஷனுக்கு வந்த உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச உறவு. இது எவ்வளவு டீப்பான உறவுன்றது நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மக்களும் இதை உணர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மற்றவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. எலெக்ஷன், இமோஷன், லூஸ் மோஷன், இப்படியே இந்த ரைமிங்கா பேசிக்கிட்டே இருக்கிறது. வேற ஒன்றும் தெரியாது இந்த மண்ணாங்கட்டிக்கு. சும்மா எமோஷனல் கனெக்ஷன், எனக்கும் மக்களுக்கும் எமோஷனல் கனெக்ஷன், பாண்ட் எங்களுக்குள்ள இருக்கிறது வந்து அப்படிப்பட்ட பாண்ட். அதை பார்த்து மற்றவங்களுக்குலாம் காண்ட், இப்படி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிற மென்டல் மாதிரி பேசிக்கிட்டே. இதெல்லாம் எழுதி கொடுக்குற இந்த ராஜ்மோகன் தான் நினைக்கிறேன். மென்டல் எப்பா பேரு சும்மா ரைமிங்கா எழுதி கொடு. வீட்டுக்கு வரும் தலைவர் இல்லை, வீடியோ காலில் வரும் தலைவர். நீங்க எல்லாரும் எனக்கு இன்னொரு உறுதிமொழியை ஒன்று கொடுக்கணும். ஊழலற்ற உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? உங்களை தான் கேட்கிறேன், நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே? இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? உண்மையிலேயே கொடுப்பீங்க தானே? ஆரம்பிச்சிட்டாப்ல மறுபடியும் அந்த சத்தியம் கேட்கறது. ப்ளீஸ் எல்லாரும் எனக்கு ஆட்சி கொடுப்பீங்க தானே? ஏன்னா இப்படிலாம் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறத பார்க்குறப்போ ஒரு சீன் ஞாபகம் வருதுங்க. ஜமுனா வேண்டாம், ஜமுனா செத்து போயிடுவேன். ஜமுனா செத்து போயிடுவேன். ஜமுனா நான் செத்து போயிடுவேன். ப்ளீஸ் சொல்லுங்க, எனக்கு வாய்ப்பு தெரியல, இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படி கேட்குற மாதிரி இருக்கு. இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஜென்மத்தில் கொண்டவங்க எல்லாம் பத்தாதா, நீ அடுத்த ஜென்மத்தில் வேற பிறந்து வரணும்னு வேற ஆசைப்படுறியா? நமக்கும் இந்த அடுத்த ஜென்மத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும்
இருந்தாலும் அப்படி சொல்கிறாப்புல இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். அவன் கொன்னது பத்தாதா, அடுத்த ஜென்மத்தில் நீ சொல்கிற மாதிரி விவசாயியாக பிறந்து எல்லாருக்கும் சோத்தில் விஷத்தை வச்சு கொள்றதுக்கா தெரியுற? சரி, உன்னை யார் இந்த ஜென்மத்தில் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது? யாராவது உன்னை தடுக்கிறாங்களா என்ன? தாராளமாக போய் பண்ணலாமே. எதுக்கு உனக்கு அரசியல் கட்சி தான் உனக்கு செட் ஆகலைல்ல, விவசாயம் பண்ண வேண்டியதானே? எதுக்கு வாயால் வடை சுட்டுக்கிட்டு இருக்க? விஜய் விவசாயம் நல்லா ஒத்து போகுதில்ல. இங்கே வந்து உருட்டுறீங்கல்ல விஜய் வெற்றி, அது மாதிரி விஜய் விவசாயம் நல்லாவே ஒத்து போகுது. விஜய் என்னும் விவசாயி நல்லா வந்து கெத்தா சொல்லிக்கலாம் இல்லையா? இப்போ நீங்கள் போங்க விவசாயம் பண்ணுங்க, உங்களை யார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தது? அதாவதுங்க, ஒரு உதாரணத்துக்கு அடுத்த ஜென்மத்தில் நான் அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்களேன். ஏன் அடுத்த ஜென்மத்தில் ஆகணும், இந்த ஜென்மத்திலே ஆகிட்டு போயிடலாம் இல்லையா அப்படின்ற கேள்வி நமக்கு வரும் இல்லையா? உண்மையாலுமே அவருக்கு அது வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார், அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா இப்படியெல்லாம் சாக்கு புக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அட்வொகேட் ஆகணும்னு நினைக்கிறவர் ஏதாவது ஒரு வழியை தேடி அட்வொகேட் ஆயிடலாம். அதுக்கான எல்லா வழிகளும் இங்கே இருக்குது இல்லையா? அட்வொகேட் ஆகவே முடியாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது இல்லையா? அப்படி அதையும் மீறி அட்வொகேட் ஆகணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும், லா கற்றுக்கணும், அது இதுன்னு நிறைய இருக்குது இல்லையா? அதோடைய ப்ராசஸே ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லையா? அது போக நம்ம படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனாக்க நமக்கு குறைவான அளவில் தான் முதல்ல சம்பளம் இருக்கும். அது வந்து நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கெலாம் கஷ்டம், இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நமக்கு ஏற்கனவே ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரிவிலேஜை விட்டுட்டு நம்ம அதை போய் படிக்கணுமே, நம்ம எதுக்கு அதை போய் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறதுனால தான் நான் அடுத்த ஜென்மத்தில் அட்வொகேட்டாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரும். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அட்வொகேட்டை பார்த்து நான் அட்வொகேட்டாக பிறந்திருக்கலாம் சே அப்படின்னு சொல்கிறது வேற. ஆனால் ஆக்சுவலாக எல்லாரும் அப்படி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் எதுவுமே. எனக்கு விவசாயத்தை பற்றி டீட்டெயில்டாக தெரியாது தான், நான் ஒத்துக்கிறேன். அதனால் மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்கள் காதில் டால்டா ஊத்தலாம் நான் வரல. டெல்டா டால்டா என்னடா இது? எப்போ பாரு ரைமிங்காகவே பேசி எவன்டா இப்படிலாம் எழுதி கொடுக்கறது? எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. ஒரே ரைமிங், சினிமா டைலாக்ஸ், தற்பெருமை, நண்பா நண்பீஸ் சத்தியம் பண்ணுங்க, இவ்வளோதான் இருக்குது இவருடைய ஸ்பீச். இதுக்கு வந்து சென்னையிலேருந்து இவர் கிளம்பி வராப்புல லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி என்னத்துக்கு தெண்டம்? என்ன ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னு நம்பிக்கிட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம்? சரி, உங்கள் காசு, நீங்கள்லாம் லூஸு, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நாங்களும் பேசுவோம் இல்லையா ரைமிங்களா? ஐயா உலக மகா மேதைகளே, ROV ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்குற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சு தான் வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டாக இருக்கான், அமைதியாக இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க. இவர் சைலண்டாக இருக்காரு, அமைதியாக வீட்டுக்குள்ளே படுத்து தூங்குறாருன்றதுனால எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த சூறா படத்தில் தண்ணிக்குள்ளேருந்து ஷூ போட்டுட்டு வந்தார் பாருங்க பாஞ்சுக்கிட்டு, அவ்வளோ அவருக்கு தெரியும். தண்ணிக்குள்ளே ஷூ போட்டுக்கிட்டு நீச்சல் அடிக்கிற அளவுக்கு அவருக்கு தெரியும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீச்சல் கிடையாது, பாயிறாரு மேலே, அந்த அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு எப்படி அதெல்லாம் பாயணும். எதுவும் இல்லாமல் வெறும் ஷூ சட்டை பேண்ட்டோட பாஞ்சாப்பில் பாருங்க, அந்த அளவு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கார். தண்ணிக்குள்ள இருந்து எப்படி பாயலாம், எப்படி வரலாம் எல்லாம் தெரியும் தலைவருக்கு. சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருந்தா எல்லாமே நடந்துருமா? பின்ன எந்த கருத்தும் சொல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும்? எதுவுமே நடக்காது. கருத்து சொல்லி தானே ஆகணும். ஓ நிலைப்பாடு என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காவது கருத்துன்னு ஒன்று சொல்லி தானே ஆகணும். என்னதான் மென்டல் மாதிரி இந்த ரசிக குஞ்சுகள் தான் அங்கே இந்த மாதிரி பேசியிருந்தானே, என்னத்துக்கு பேசி நசன்னு பேசிக்கிட்டு அப்படி இப்படிலாம் பேசியிருந்தானே, அதே மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காப்ல. எதுக்கு கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டுன்றாப்ல? அரசியல்னா என்னன்னே தெரியாத மடக்கு ஊதி கட்சி மடக்கு ஊதி தலைவனா இருக்காங்கப்பா. ஐயோ, நசன் பேசி அதை கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. உருப்படியா ஏதாவது யோசிங்கயான்னு மக்கள் நினைக்கிறத யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு அது நல்லாவே தெரியுது. சரி, நசன் பேசி எல்லாரையும் வெறுக்கிறாங்களா மக்கள்? நீ நசன் எதுவும் பேசாமலே உன்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்களே, அது எப்படி நடந்துச்சு? பேசி என்ன ஆக போகுதுன்னு கேட்குற ஒரே கட்சி தாவேக்கா தான் தமிழ்நாட்டில் இல்லை உலகத்திலேயே. பேசி எப்படி அரசியல் பண்ண முடியும், என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஏடா பேசி தாண்டா இங்கே எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்க. பேசி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி தாண்டா எல்லாருக்குமே எல்லா புரிதலுமே வரும். அட மென்டல், பாஜக என்ன செஞ்சாலும் வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறானுங்க. இது வந்து காரணமாக சொல்லிடுறாங்க, பேசி என்ன கிடைக்கும். ஆனால் திமுக மட்டும் பேசுகிறானுங்க. சரி, பேசுறது நசன் இருக்குன்னா எதுக்கு உன் கட்சிக்காரங்க வந்து இன்டர்வியூஸ் போய் உட்காந்து பேசுகிறாங்க, டிபேட் ஷோஸ் எதுக்கு போகிறாங்க, எதுக்கு யூடியூப் சேனல் வச்சு செயல்படுறானுங்க, என்னத்துக்கு, எதுக்கு பொதுக்கூட்டம் எதுக்கு போடுறீங்க, எதுக்கு மைக்கை பிடிச்சி பேசுகிறானுங்க, எதுக்கு பேசுகிறீங்க? பேசாமல் எல்லாருமே அமைதியாக வீட்டுக்குள்ளே படுத்து தூங்க வேண்டியதானே, எந்த வேலையும் செய்ய வேண்டாமே. இப்போ நீங்கள் எதுக்கு வந்து சென்னையிலேருந்து வண்டி பிடிச்சி கிளம்பி வந்து நின்று தஞ்சாவூரில் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேச வேண்டாமே.
பேசாமலே அரசியல் செஞ்சிடலாம்னா நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்று பேசாமல் சைலண்ட்டாக இருப்ப, இல்லைன்னா திமுகவை வந்து கடிச்சு கடிச்சு வைப்ப. இவ்வளோதான் உனக்கு தெரிஞ்ச அரசியல். அதனால மற்றவங்கெல்லாம் பேசுகிறாங்களே, ஐயோ இவங்கெல்லாம் என்ன கருத்தியல் பேசுகிறாங்க, கொள்கைன்னு ஏதோ பேசுகிறாங்க, எதுமெல்லாம் பேசுகிறாங்க, வரலாறுலாம் பேசுகிறாங்க, என்னெல்லாமோ பேசுகிறாங்க, மக்கள்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு ஒன்றும் பேச தெரியல என்ற ஆதங்கத்தில் பேசி பேசி சும்மா நெசன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய இயலாமையை வந்து வெளிப்படுத்துறார். அதுதான் இது, சும்மா நெசன்னு பேசி பேசி. ஏன்னா தங்களுக்கு பேச தெரியாது யுவர் ஆனர். அதனால தான் நம்மளை சுற்றி அத்தனை சதிகள். அதில் முக்கியமான சதி என்ன தெரியுமா? இதை பாரு, ஒன்று நீ இல்லைனா நான் இல்லைனா நீ இல்லைனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். பைத்தியங்க, இவன் மேல எல்லாரும் பழி போட்டாங்களாம். எது பழி? நீ கட்டின மனைவி உன் மேல வந்து இப்போ வழக்கு தொடர்றது வந்து பழி வாங்குறாங்களா? நீ கட்டின மனைவியை தானே அதை கேட்கணும். ஒரே அழுக, ஒரே கதறிக்கிட்டே இருக்காப்புல. கதற விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கதறி டெம்ப்ளேட் காட் ரியல். எங்கேயுமே பாருங்க, தான் செய்கிற தவறெல்லாம் ஒப்புக்கொள்கிற ஒரு மனநிலை, ஒரு வருத்தப்படுற மனநிலை சுத்தமாக இல்லை. தான் திருமணம் செய்தவங்க கிட்டையும் இல்லை, பொதுமக்கள் கிட்டையும் இல்லை. 41 பேரை கொண்டு போட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை ஒத்துக்கவே இல்லை. எல்லாரும் என் மேலே பழி போடுறாங்கன்னு சொல்லி அதை வச்சு அரசியல் பண்ணலாமா அப்படின்னு தான் அந்த ஒரு பைத்தியம் வந்து அந்த சைக்கோத்தனமான புத்தி யோசிக்குது பாருங்க. எவ்வளோ ஒரு கேடுகட்ட நபர் தெரியுமா இப்படிலாம் யோசிக்கிறவங்க. ஒரு குற்றம் செய்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அவனை எப்படி நம்ம ஒரு தவறானவனாக பார்ப்போமோ, அதை விட குற்றம் செய்ததை தான் தவறு செஞ்சிருக்கோன்றதை உணராமல் இருக்கான் பாருங்க, அவன் அதை விட ஆபத்தானவன். அதுதான் இந்த சைக்கோ விஜய். பழி மேலே பழி போட்டு கரூரில் ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனால் அந்த ரிலீஸ் பிரச்சனையில் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதலமைச்சர் பூசி மூழ்கி பட்டும் படாமல் குரல் கொடுத்தாராம் இந்த ஜனநாயகன் ரிலீஸ் இஷ்யூவில். அந்த பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் முதலமைச்சர் குரல் கொடுத்தது பார்ப்போமா? சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது கடுமையான கண்டனங்கள். ஒன்றிய பாஜக அரசு தெளிவாக குறிப்பிட்டிருக்காப்ல. இதுதான் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பூசி முழுகினதா? சரி, முதலமைச்சர் வெளிப்படையாக குரல் கொடுத்துருக்காரு, அதையே பூசி மொழிகின்றிய. நீ எங்கே போன? நீ எந்த பூசணிக்காய்க்குள்ள ஒளிஞ்சிருந்த? நீ தூங்கிட்டு தானே இருந்த, வாயை திறக்கவே இல்லைல்ல. முதலமைச்சரே உனக்காக குரல் கொடுக்குறப்போ நீ வாயை திறந்து ஏதாவது கேட்டியா? ஒன்றிய அரசை, பாஜகவை நீ கண்டிச்சியா? ஒன்றிய அரசை நீ கண்டிச்சியா? ஏதாவது செஞ்சியா? அப்போ உனக்காக வந்து குரல் கொடுக்கவங்களே நீ இப்படி தான் வந்து மட்டம் தட்டுவ. எவ்வளோ இழிவான எச்ச பிறவி பாருங்களேன். நம்ம பாட்டுக்கு ஹைவேல சைக்கிள்ல சோலாவா போலான்னு நினைச்சோம். இவன் நாடானா மக்கள் சக்தியோட வந்துட்டு இருக்கான். இவன் தான் கேள்வி கேட்கிறான்னு பார்த்தா மக்களையும் கேள்வி கேட்க வைக்கிறான். 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம், 5000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலான்னு பார்த்தா அதையும் கேள்வி கேட்க வைக்கிறான். விசில் சத்தம் வேற விண்ண முட்டுது. கூட்டணி கட்சிகள் தொல்லை வேற தாங்க முடியல. இவன் பண்ற பிரச்சாரத்தையாத்து முடக்கலான்னு பார்த்தா அப்பவும் மக்கள் அவன் பின்னாடி தான் நிக்கிறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாத ஒரு மனநிலையில இருப்பாரு. ஆனா சார், நீங்க இந்த விஜயம் முடக்கலாம், ஆனா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் உங்களால முடக்கவே முடியாது. தனி உலகத்தில் வாழும் தற்குறி. இப்படி பண்ண நினைச்சோமே, விஜய் குறுக்க வந்துட்டு இப்படி பண்றானே, விஜய் நமக்கு முட்டுக்கட்ட போடுறானே, ஐயோ இவன் முதலமைச்சர் வந்து பயந்துகிட்டு இருக்கிறாராம், வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாராம். விஜய்க்கு டெல்யூலுன்னு பேர் வச்சிடலாம். டெல்யூலு கட்சி, டெல்யூலு தலைவன், எப்ப பார்த்தாலும் டெலியூஷன்லயே இருக்கிறது. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? அதேதான், அதே கேள்வி, அதே இது. அங்க இருக்கிறவனுங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்டா அவனுங்க விஜய்ன்னு தானே சொல்லுவானுங்க.
என்ன இது என்ன கணக்கே இல்லாம இந்த பைத்தியக்காரனுக்கு கிட்ட போய் இவர் வேணுமா அவர் வேணுமான்னு கேட்டா அவனுங்க நீ தான் வேணும்னு சொல்லுவானுங்க. அதை ஒரு கணக்குன்னு எடுத்துட்டு வந்து நீ நீட்டுற. இவனுங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆர்கசம் அடைஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. பாரு ஆமா தான் அப்படின்ட்டு. இந்த சத்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா சார்? தெரியுமே. மடக்கு ஊதிகள் கையில் வச்சிருக்கிற அந்த மடக்கு ஊதியை எடுத்து அவனுங்க ஊதி ஊதி அந்த மடக்கு ஊதியோடைய சத்தத்தை வெளியில விடுறானுங்க. அந்த சத்தம் தானே. ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தீய சக்தி திமுக ஆட்சி மறையட்டும், தூய சக்தி டிவிகே ஆட்சி வரட்டும். நானும் உதிக்கட்டும்னு சொல்லாம்னு நினைச்சேன். பார்த்தா அதை வேற திருச்சி பேச ஆரம்பிச்சிருவாங்க. திருச்சி பேச ஆரம்பிச்சுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு இருக்காப்புல. உதிக்கட்டும்னு சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனால் வேணாம், நம்ம வந்து வரட்டும் சொல்லுவோம். சரி, தூய சக்தியாமே பார்த்தோமே. உங்க மனைவி வந்து சொன்னாங்க நீங்க எப்படிப்பட்ட தூய சக்தின்றதெல்லாம் நாங்கள் பார்த்தோமே. யூடியூப்ல ட்ரோல் பண்றவங்களெல்லாம் பார்த்து பயம் பதட்டம் அதுக்கு இருந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இவர் பேசுறத வச்சு யாராவது கட் பண்ணி எடிட் பண்ணி ட்ரோல் பண்ணா அதையும் பார்த்து பயம். நம்ம பேசுறது யாராவது திருச்சி மாற்றிடுவாங்க. உதிக்கட்டும்னு சொன்னா உதயசூரியன் உதிக்கட்டும்னு இவர் சொல்றாப்புலன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி நம்ம கட் பண்ணி ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை பார்த்து பயம். பயந்தே அரசியல் கட்சி நடத்துறார் ஒரு கட்சியுடைய தலைவர். அதுதான் இருக்கிறதுலே பெரிய கொடுமை. 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை என்ற வரையறை நிர்ணயிக்கப்படும். கிராமங்களிலும் எடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். இது அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளில் பெண்களுக்கும் சரிசமமான பதவி வழங்கப்படும். ஒரு ஆண் எஸ்பி ஒரு பெண் எஸ்பி, ஒரு ஆண் கலெக்டர் ஒரு பெண் கலெக்டர், ஒரு ஆண் பியூன் ஒரு பெண் பியூன், ஒரு ஆண் ஏட்டு ஒரு பெண் ஏட்டு. இப்படி அதுதான் அதே கதை பார்க்கல. ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் ஒரு ஆண் எடையாளர் ஒரு பெண் எடையாளர். அடடா. அப்போ ஹோட்டல்ல எல்லாம் ஒரு ஆண் பரோட்டா மாஸ்டர் ஒரு பெண் பரோட்டா மாஸ்டர். பெண்களுக்கு செய்யக்கூடிய பரோட்டான்றது பெண் பரோட்டா மாஸ்டரால செஞ்சிருக்கணும். ஆண்களுக்கு செய்யக்கூடிய பரோட்டான்றது ஆண் பரோட்டா மாஸ்டரால செஞ்சிருக்கணும். ஆடரா விஜய்ன்றவர் செமையான பிளான் வச்சிருக்காருங்க. ஆட்சிக்கெல்லாம் வந்தானா இப்படிலாம் செய்வேன்னு சொல்றாப்புல பாருங்க. ஆண் எடையாளர் பெண் எடையாளர், பெண்களுக்கு கொடுத்தா பெண் எடையாளர் போட்டு கொடுக்கணும், ஆண்களுக்கு கொடுத்தா ஆண் எடையாளர் போட்டு கொடுக்கணும். பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய மாட்டாங்க. அந்த ஆட்சி முடிகிற டைம்ல அந்த கடைசி 6 மாசம், அந்த 1 வருஷம், அந்த 1.5 வருஷத்துல அதுக்கான திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கான அடிக்கலை நாட்டுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், தோத்துருவாங்க. கேட்டா எங்க ஆட்சி தான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நாடகம் ஆடுவாங்க. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். மக்கள் மேல உங்களுக்கு உண்மையிலே அந்த அக்கறை இருந்துச்சுன்னா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. அதனால் ஆட்சி முடியும் போது அடிக்கல் நாட்டுறது. ஓட்டுக்காக என்னென்னலாம் பேசுவீங்க, ஆனா மக்கள் இதெல்லாம் நம்புறதுக்கு அவங்க ஏமாளிங்க நினைச்சீங்களா? மக்களே, நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை அந்த 5 வருஷத்துக்குள்ள அதை முடிக்கவும் ட்ரை பண்ணுவோம். ஆட்சிக்கு வந்த ஒரு 5-6 நாள் கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா எல்லா திட்டங்களையும் ஸ்டார்ட் பண்ணி எல்லா திட்டங்களையும் முடிச்சுடுவார். அதாவது இவர் ஆட்சி செஞ்சார்னா 5 வருஷத்துல எல்லாம் முடிஞ்சு எல்லாம் மக்களுக்கு வந்து எல்லாம் வந்து போய் சேர்ந்துடும். இவர் கொண்டு வர திட்டங்கள் எல்லாம். இது என்ன சினிமாவா? இல்லை எனக்கு புரியல. இது என்ன சினிமாவா விஜய் அவர்களே? ஒரு திட்டம் அப்படின்னா அந்த திட்டத்திற்கான ஆய்வுன்றது இருக்கு. முதல்ல ஆய்வு பண்ணணும், அப்புறம் திட்ட குழுன்றது ஒன்று இருக்கு. ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி அந்த திட்டத்திற்கு ஏற்ற மாதிரி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதில் இருக்கிற சாதக பாதங்கள்லாம் வந்து பேசிக்கிறதுக்கு ஒரு திட்ட குழுன்னு ஒன்று அமைக்கணும். சட்ட அனுமதி வாங்கணும், லேண்ட் அக்யூசேஷன் பண்ணணும், டெண்டர் விடணும், எக்ஸிக்யூஷன், எவாலுவேஷன், மானிட்டரிங், அது இதுன்னு அந்த ப்ராசஸே ரொம்ப பெருசு. ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் எடுக்கும். இவ்வளோ பெரிய ப்ராசஸை அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு வந்த உடனே எல்லாத்தையும் பிடிங்கி ஒரு நட்டிடுவார். ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது பல ஆண்டு கால தொலைநோக்கு பார்வையோட செய்யணும். அதுக்கு வந்து பெரிய டைம் எடுக்கும். ஒவ்வொரு ப்ராசஸுமே அவ்வளோ பெரிய விஷயம். சும்மா இன்னைக்கு வந்து நான் நாளைக்கு செஞ்சு கொடுத்துருவேன். என்ன நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்கள் என்ன இவ்வளோ லேட் ஆக்குறீங்க? 10 வருஷமா ஆட்சி செஞ்சானுங்க அதிமுக. அவங்கள பார்த்து எந்த கேள்வியுமே எழும்பாது இவனுங்களுக்குலாம். திமுக இப்போதான் 5 வருஷமா தான் ஆட்சி செய்யுது. அதுக்குள்ள எல்லாமே செஞ்சு முடிச்சிடணும். நீங்க என்னங்க நீங்க இது இப்படி இவ்வளவு லேட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்பீடா செய்ய முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் திமுக ஸ்பீடா செஞ்சிருக்கா இல்லையா? ஒரு கவர்மெண்ட் எப்படி இயங்குன்ற அடிப்படை புரிதலே இல்லாத ஒரு தவிட்டு தற்குறி விஜய்ன்ற நபர். இந்த தற்குறி கிட்ட ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் எல்லாத்தையும் கொடுக்கணுமா? இந்த தற்குறி கிட்ட என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, வேலூர்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன். சாரி, உங்களுக்காக இங்க நான் சொல்றேன்.
வேலூரில் சொல்ல மறந்துட்டாராம், நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களை. ஒரு ஒரு அணில் குஞ்சு வந்து புலம்பிக்கிட்டு இருந்துச்சு, எங்கள் அண்ணன் வந்துட்டு வேலூர் மக்களை நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லலை அப்படின்னு. நம்ம கூட அதை வந்து கலாய்ச்சிருப்போம். அது வந்து இப்போ சொல்கிறாப்புல, இதெல்லாம் பார்த்துருப்பாரு போல இருக்கு. ஐயோ நம்ம பசங்க சே மனசு வருத்தப்படுறாங்க, நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களை சொல்லலைன்ட்டு. அதை எடுத்து வச்சு இங்கே சொல்லுது, அப்பா என்னம்மா உண்மையாக இருக்காருப்பா, என்னம்மா ரசிகர்களுக்காக அப்பா அவரு ஓடா உடஞ்சி தேஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. அவனுங்களுடைய ரசிக மோகத்தை எனேபிள் பண்ணி அவனுங்களை இன்னும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம். நம்ம வந்து உண்மையாக இருக்கோன்னு காட்டணும், நம்ம வந்து ரசிகர்களுக்காக இருக்கோன்னு காட்டணுன்றது தான் இதெல்லாம். சரி, அதுக்காகவாது இந்த கீழே விழுந்து அடிப்படக்கூடிய இந்த ரசிக குஞ்சுகளுக்கு ஏதாவது சேராரான்னு பார்த்தா அதெல்லாம் செய்ய மாட்டார். இந்த பணம் சம்மந்தப்பட்ட விவகாரம், இவனுங்க அடிபடுறானுங்க சாவுறானுங்க அப்படின்னு சொன்னால் தள்ளிப்போ என்கிட்ட வராத அப்படின்னு தான் டீல் பண்ணுவாப்புல. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களே இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து அப்படியே தேனை வந்து காதுக்குள்ளே அப்ளை பண்ணி இவனுங்களுக்குலாம் அணில் குஞ்சுகளுக்கு அப்படியே வச்சு சேவார். அதாவது அவருடைய சொற்களால் அணில் குஞ்சுகள் காதுக்குள்ளே இறக்கி அவனுங்களை ஆர்கசம் அடைய வைப்பாப்புல. டல்பதிடா. ஆகவே தஞ்சாவூருக்கு போய் இந்த தற்குறி நஞ்சு இவ்வளோதான் பேசியிருக்கு. அடுத்தடுத்த காணொளிகளில் அணில் குஞ்சுகளையும் போட்டு பொறிச்சு வறுத்து எடுப்போம். நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.